2023லேருந்து இப்போ 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து என்ன ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன்றதை மேபி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் பேமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், டாலர்ஸில் இருக்குது. ஓகே, ஃபுல் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் 2023 டு 2025 வரைக்கும். ஓகே, இதெல்லாம் பேபால் பேமெண்ட்ஸ் யூஎஸ் டாலர்ஸில் நான் earn பண்ணுற ருபீஸ். நான் கிளைண்ட்ஸோட யூஎஸ் கிளைண்ட்ஸோட ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விச் இஸ் இன்னும் வந்து அப்கமிங் மந்தில் என்னோடய ரீபேமெண்ட் இருக்குது. அவங்க எவ்ரி மந்த்துக்கு ஒரு அமௌண்ட்டும் எவ்ரி 6 மந்த்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டும் அப்படின்ற மாதிரி நான் அவங்ககிட்ட டீல் சைன் பண்ணியிருக்கேன், அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்க என்கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு சின்ன ஒரு கேஷுவல் டாக் வீடியோ தான். நான் எப்பவுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் சொல்ல போகிறேன். இதுலேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் தான் இருக்க போது. ஃப்ரீலான்சிங் பற்றியும், வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றியும், எப்படி யூஎஸ் கிளைண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது பற்றியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ பேபால் அப்படின்ற விஷயத்தை தான் நான் ஒரு கிளைண்ட்டு யூஸ் பண்ணுறேன். இன்னொரு கிளைண்ட்டிட்ட பார்த்தீங்கன்னா பே ஓனர் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இந்த யூஎஸ் டாலர்ஸ் இதெல்லாம் நான் அப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் வந்துருக்கும். அப்படி இல்லைனா சின்ன ஒரு கிளிம்ஸ் தரேன். ஸோ என்னோட நேம் தீக்ஷித் ஆதித்யா. நான் மோர் தென் 5 இயர்ஸாக இந்த நோ கோட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸோட, தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட, யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விச் இஸ் கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தந்துட்டு. ஸோ எனக்கு இந்த ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸை நான் இந்த 5 வருஷத்தில் ஆன்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆன்போர்ட் பண்ண விஷயத்தை நான் ஃப்ரீலான்சிங் மூலமாக, விச் இஸ் ஃப்ரீலான்சிங்கிற விஷயத்தை யூடியூப் மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டியூட்டரிங் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பர்சனலாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி சொல்லி தந்துட்டுருக்கேன். இதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது என் ஜேர்னியில் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சது இது யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது இப்போ தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட பேசுகிற விஷயத்தையுமே உங்ககிட்ட நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் கால் ரெக்கார்டிங்ஸாகவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூப்லையும் சரி. இது எல்லாமே வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் 2023 என் கூட ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 2025 வரைக்குமே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் 2 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நான் யூஎஸ் கிளைண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி வந்தேன், தாண்டி வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வேலை மணி ஜென்ரேட் பண்ணோம். எங்கேயும் போய்ட்டு ஏமாந்துடக்கூடாது, யார்கிட்டையும் மாட்டிக்கூடாதுன்றதை தெளிவாக இருந்தேன். சரி, அப்படி நான் வந்து சூஸ் பண்ண ஃபீல்டு தான் இந்த ஃப்ரீலான்சிங்கில் ஃபீல்டு. அந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது. வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் ஏகப்பட்டது இருந்துச்சு. அதெல்லாம் நான் விட்டுட்டு ஏன் நோ கோட் ஸ்கில் செட் சூஸ் பண்ணால் எனக்கு வெப்சைட் ரொம்ப பிடிக்கும், அதுவும் எனக்கு கோடிங்கும் வராது. ஸோ அதனால் நோ கோட் ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், போர்ட்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனிங் பேர் இன்டீரியர் டிசைனிங்கு ப்ளஸ் வந்து ஹேர் டிரான்ஸ்மிஷன் கிளினிக், ஜாப்பனீஸ் ஸ்கூல் கிளைண்ட்ஸ், இந்த மாதிரி 1, 2, 3 நாள் நிறைய போயிட்டுருக்கலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வந்து இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் தான் எடுத்து நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் இப்போ வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட, யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட நான் அப்புறமா இந்த ஜேர்னி முடியும் போது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். dikshitaditya.com என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட். வச்சு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி என் நேம் சர்ச் பண்ணாலே எனக்கான ஒரு வெப்சைட் வரும். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். இப்படி தான் என் ஜேர்னி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு போர்ட்ஃபோலியோ வந்துருச்சு ரெடியாக. சரி, இப்போ நம்ம வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை போய் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். விச் இஸ் வெரி குட். சரி, உங்ககிட்ட வந்து இங்கே இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். விச் இஸ் டாலர்ஸில் தான் இருக்குது இந்த ஃபுல் அமௌண்ட். இது எல்லாமே பேபால் அப்படின்றது ஆப்பில் தான் நான் பேமெண்ட் கலெக்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 வந்து பார்த்தீங்கன்னா $1,200. அப்புறம் November 28, 2023 $500. May 4, 2024 $852. இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட மந்த்லி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்த்லி ஏர்ன் பண்ணுறது எப்படின்றது நான் சொல்கிறேன். சரி, இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணும்போது நம்ம வந்து பேமெண்ட்ஸ் எங்கே கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபால், பே ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. பேபால்ன்றது கொஞ்சம் நிறைய கமிஷன் எடுப்பாங்க. பட் ஓகே, நல்லா டக்குன்னு வந்து நம்மளுக்கு மணி விழுந்துடும். ஸோ வந்து டாலர்ஸ் அமிச்சா டக்குன்னு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்ம வந்து அந்த பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அங்கே விழுந்துடும். உங்கள் எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து இந்தியன் ருபீஸில் வந்து விழுந்துடும், ஜஸ்ட் கரன்சியில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பே ஓனர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே ஓனர்ன்றது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கமிஷனாக கம்மியாக எடுப்பாங்க. பட் ஆனால் நல்ல அமௌண்ட் வந்து நம்மளுக்கு விழும். இதுக்கு ஏன் நான் இன்னொரு கிளைண்ட்டோட பே ஒன் யூஸ் பண்ணுறேன், ஒரு கிளைண்ட்டோட பேபால் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிளைண்ட் வந்து பே ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. மேபி தே ஆர் நாட் ஃபெமிலியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பேபால் சொல்லிவிட்டு நம்ம வந்து மேபி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ், அது எக்ஸ்ட்ரா ஃபீஸும் நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நான் சொல்லும் போது எனக்கு பார்த்தா இப்போ ஒரு இப்படி பார்த்தாலும் ஒரு $200 $50 வந்து எனக்கு போய்டும். $50 ஈக்குவல் டு 4,000 rupees எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீயாக போயிடும். அப்போ வந்து 2 டிவைட் பேமெண்ட்டாக அனுப்பும் போது எனக்கு வந்து $100 போயிடும். பட் பரவாயில்ல, எனக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட் தான் வரதுனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். சரி, இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்ஸ்டாகிராமில் நான் வந்து தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுவேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு டேரக்ட் மெசேஜஸாகவும் மெயிலாகவும் நான் வந்து சென்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுவேன். இதுக்கு மெசேஜ் கிட்ஸும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் அவங்களோட மெயில் ஐடி எங்கேருந்து எடுக்கணுன்ற சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு கிளன்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜில்
நீங்கள் அவங்க காண்டாக்ட் நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும், அந்த காண்டாக்ட் நவ் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து மெயில் ஐடி நீங்கள் பிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவங்களோட எப்படியும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே மெயில் ஐடி இருக்கும், அங்கேருந்து இங்கே கிராப் பண்ணி மெயில் சென்ட் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் மெயில் எப்படி சென்ட் பண்ணலான்ற விஷயத்தை பற்றி நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என் யூடியூப் சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். விச் இஸ் ஆல்ரெடி அங்கே ஒரு 18,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், அங்கே போய் பாருங்கள். ஸோ ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிரும். சரி, இப்போ இந்த ஜேர்னியில் இப்போ கேஷுவல் டாக்ஸாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னாக நான் வந்து கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ்க்காக நிறைய பேர் ஆன்போர்ட் பண்ணேன், தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸை. யூஎஸ் கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணுறதுக்காக ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி நான் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸை இன்னும் அடிஷ்னலாக ஆன்போர்ட் பண்ணலான்றது ஃபஸ்ட்டு ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட். செகண்ட் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விச் இஸ் இன்றைக்கி டேட் நான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஐ திங்க் ஸோ இன்றைக்கே பப்ளிஷ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் டேட் வந்து April 25th. ஸோ April 26th and 27th வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்போர்டிங், ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்டிங் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் 40th பேட்ச் 40வது பேட்சை நம்ம இன்டேக் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் பேட்சாக கண்டக்ட் பண்ணி 40th பேட்சில் வந்து நிற்கிறோம். ஸோ இவ்வளோ பேட்சஸ்க்கான ரிசல்ட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தரதுனால என்னால் இவ்வளோ கொண்டு வர முடியுது. சரிங்களா, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஒரு முக்கியமான விஷயம். இது 40th பேட்ச் நாளைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் வெரி குட். அந்த பேட்சஸ்க்கான ஒர்க்ஸு, நெக்ஸ்ட்டு ஃப்ரீ வெபினார்ஸு, அதுக்கான டீட்டெயிலிங் ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு, அங்கேருந்து ஃப்ரீ வெபினார்லேருந்து அவங்களுக்கு டேரெக்டான என்னென்ன லேர்ன் பண்ண போகிறீங்கன்ற சொல்கிறது, அந்த ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இப்போ கரண்ட்டாக. ஸோ இந்த போர்டில் கிரிக்கெட் கூட அதுதான், என்னென்ன ஒர்க்ஸ்லாம் நம்ம போய்ட்டு கிளைண்ட்ஸை எங்கே அக்வயர் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன ஸ்டப்ஸ்லாம் நான் புதுசாக ஆட் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் எப்பயுமே. ஸோ நான் ஒரு சில விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கேன், அதையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இப்போ அந்த எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு கோர்ஸில் ஆட் ஆகிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஒர்க்ஸ் தான் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து புதுசாக நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் போட்டு வச்சுக்கேன். விச் இஸ் நத்திங் பட் உங்களுக்கான ஃப்ரீலான்சிங் புக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பிஸ்னஸ் புக்ஸாக இருக்கட்டும். நான் நிறைய பிஸ்னஸ் புக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுவேன், ஃப்ரீலான்சிங் புக்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் புக்ஸ் பற்றி வேணுமா, இல்லை பிஸ்னஸ் புக்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுமா, இந்த மாதிரி புக்ஸை பற்றி நான் வந்து ரிவ்யூ மாதிரி கிளியர் கட்டாக போடலாமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அது என்கிட்ட போன வீட்டில் யாரோ 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு படிச்சுட்டு கிளியர் கட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த புக்ஸ் ரிவ்யூவும் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கேஷுவல் டாக்ஸ் ஆக்சுவலி நம்ம வாரம் ஒரு நாள் போட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். 2 வாரம் தாண்டிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ரீசெண்ட் டேஸில் தமிழ் டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பகுதி நேரத்தில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் விச் இஸ் சம்திங் 12,000 rupees ஏர்ன் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட். அதையுமே நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், நான் நல்ல குட்டாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 40-50 ஸ்க்ரீன்ஷாட்ஸு, 4 ரிவ்யூஸு, 4 இன்டர்வியூஸு, அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய் பார்க்கலாம். அந்த ஹைலைட்ஸில் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்னும் அப்லோட் பண்ணலான்ற ஒரு ஐடியாலே இருக்கேன். ஸோ இதுதான் ஆன் தி ஸ்டேட் ப்ராசஸ். கரண்ட் ஸ்டேஜில் வந்து எனக்கு இந்த பேபால் எதுக்கு விஷயத்தை கொண்டு வந்தோம்னா, நான் இன்றைக்கி தான் வந்து கிளைண்ட்டுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 6 month ஷெட்யூல் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எஸ், ஏன் அதை கொண்டு வந்தோம்னா, இந்த ப்ரைஸிங்கில் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. சரி, ப்ரைஸ் பாயிண்டிங்கை நம்ம எப்படி பேக்கேஜிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நான் உங்களுக்கு சின்ன ஐடியா கொடுக்க போனால், பேக்கேஜிங்க்கு நீங்கள் ஒரு பண்டிலாக கொண்டு வந்தால் பெஸ்ட்டு. நான் உங்களுக்கு வெப்சைட் பண்ணி தரேன், இல்லை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கோ எதுவும் ஸ்கில் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் என்னோட ஸ்கில் செட் வச்சு நான் சொல்லித்தரேன், ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்கன்றதுக்காக. ஸோ நோ கோட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணி நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணி தரீங்கன்னா, அதை பேக்கேஜாக கொண்டு போய் கட்டுங்க. உங்களுக்கு வந்து எனி சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லாட்டி போஸ்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் வந்து அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, ஒரு பேக்கேஜ் மாதிரி 6 months போட்டுக்கோங்க. எவ்ரி சிங்கிள் மந்த் வந்து இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், எவ்ரி சிங்கிள் மந்த் எனக்கு $100 போட்டுக்கிறேன், விச் இஸ் 8,000 ரூபாய். சும்மா காட்சி நான் 1 மணி நேரம் தான் அவங்க வெப்சைட்டில் நின்று கொஞ்சம் வேடி பார்ப்பேன், ஏதாவது வந்து கரெக்ஷன்ஸ் சொன்னால் சொல்லுவேன், இல்லை மெயில் அனுப்புவாங்க. மார்னிங் வந்து மெயில் செக் பண்ணுறது, வாட்ஸ்அப் செக் பண்ணுறது போய் இப்போ காலையில் இருந்தால் மெயில் செக் பண்ணுறது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சரிங்களா, இப்போது அந்த ஸ்டேஜ் மார்னிங் தானே நம்மளோட மெயில் செக் பண்ணுறோம். மெயில் செக் பண்ணிட்டு எதாவது மெயில் வந்திருக்கா, இல்லை கரெக்ஷன் சொல்லியிருக்காங்களா, இல்லை இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு வெப்சைட் சப்போஸ் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே நான் முடிச்சுட்டு இது எல்லாத்துக்கும் குட்டி வேலை பண்ணுறது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போ 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 3 கிளைண்ட் யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட நான் அப்படியே ஆன் தி ஃப்ளோவில் ஒர்க் பண்ணுறோம், அது பெருசாக போர்டனாக இருக்காது. இப்படி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்கும்போது எவ்ரி சிங்கிள் மந்த் $100 போது உங்களுக்கு ஒரு ரெக்கரிங் ரெவன்யூ வரும். இதே தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட அப்படி தான். நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் பில் பண்ணி தரீங்கன்னா, நானும் அதை சொல்லுவேன், இ-காமர்ஸ் ஸ்டோர் பில் பண்ணி தரீங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு ரெக்கரிங் மாதம் எனக்கு ஒரு 1,000 rupees கொடுங்க, இல்லை 1,500 rupees கொடுங்க, ஒரு மந்த்லி சேலரி மாதிரி. உங்களுக்கு எனி ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணாலும், இல்லை ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாலும், அப்படி இல்லாட்டி உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும், வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணாலும் சரி, ஃபார்ம் இன்டெகிரேட் பண்ணாலும், இல்லை டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே நான் உங்களுக்கு டெய்லியுமே பண்ணுறேன். விச் இஸ் நீங்கள் எனக்கு ஒரு 1,500 இல்லை 2,000 rupees நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜாக பேசிக்கலாம். 6 months ஆர் 1 year பேக்கேஜ் பெஸ்ட். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 6 month பேக்கேஜ் பேசுங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற பட்சத்தில் 1 year பேக்கேஜாக மாற்றிட்டு டிஸ்கவுண்ட்ஸோடு கொடுங்க, அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு $300 per month அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி 6 months $1,800 செட் பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1,40,000 அந்த மாதிரி வரும்.
இந்த பேக்கேஜ் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு மந்த்துக்கு வந்து நீங்கள் $500 1 மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணால் $500 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் பேக்கேஜே எடுத்துக்கோங்க, ஐ வில் லெஸ் தி அமௌண்ட் ஃபார் மந்த்னு சொல்லி $300 கொண்டு வந்து 6 மாதம் பேக்கேஜை வச்சேன். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அந்த கிளைண்ட் என்னை விட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. 6 மாதம் காசு கொடுத்துட்டாங்க, அடுத்த 6 மாதம் என் கூட தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 6 மாதத்தில் நல்லா ஒர்க் பண்ணால் அடுத்த 6 மாதம் என் கூட தான் இருப்பாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கிளைண்ட்ஸை தக்க வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேக்கேஜிங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பேக்கேஜிங்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எதில் நீங்கள் லேக் ஆகுறீங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நீங்கள் எதில் லேக் ஆகுறீங்க, இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுலையா, இல்லை ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறதுலையா, இல்லை மணி ஜென்ரேட் பண்ணுறதுலையா, இது மூணுத்தில் எதில் லேக் ஆகுறீங்கன்னு போது நிறைய பேர் எக்ஸ்ட்ரா பேர் கிளைண்ட்னு போட்டுருந்தேன். இப்போயும் கேட்குறேன், நீங்கள் எதில் வந்து லேக் ஆகுறீங்கன்னு சொல்லுங்கள். அதில் பிக் பண்ணி நான் டீட்டெயில்டாக ஒரு ரீல்ஸாகவும் போடுறேன், இல்லை டீட்டெயில்டு வீடியோவும் போடுறேன். ஸோ பெருசு வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேருந்து நான் ரீடைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் ஒரு பார்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன். எதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லுங்கள். நிறைய ஒரு 5-6 கமெண்ட் கிட்ட கிளைண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அப்கமிங் வீடியோஸ் கிளைண்ட்ஸ் வரும். இப்போ நீங்கள் எதில் லேக் ஆகுன்றது சொல்லுங்கள், அதையுமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் போட்டுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேஷுவல் டாக்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கேஜிங் கவர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த யூடியூப் சேனலில் ஃப்ரீலான்சிங் பற்றி தெரிஞ்சு நினச்சா டெஃபினட்டாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அப்கமிங் பேச்சஸில் ஜாயின் பண்ண வச்சா ஜாயின் பண்ணலாம். ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன், எவ்ரி சிங்கிள் மந்த் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் அப்புறமா பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், பொறுமையாக யூடியூப் சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து அப்படியே நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு நம்பரில் என்டையர் பேக்கேஜிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். இனி அதர் திங்ஸ் லைக் புக் எக்ஸ்ப்ளோஷராக இருக்கட்டும், புக்ஸ் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் என்ன கான்செப்ட்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் லைக் டு ஷேர் ஃப்ரம் யூ. ஓகே, see you, bye bye in the next video.